வணக்கம் அன்பு கூடல் டிவி நேயர்களே, நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது கன்னியாகுமரி மாவட்டம் பெண்களுக்கான அருணாச்சலா இன்ஜினியரிங் காலேஜ் அமைந்துள்ள மணவிளை என்ற நகரில் அமைந்துள்ள எங்களது அண்ணியின் மகள் வளைகாப்பு விழாவைத்தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்கவிருக்கிறோம். இதுதான் எங்களது அண்ணியின் மகளின் வீடு. அந்த வீட்டில்தான் இந்த வளைகாப்பு விழா உறவினர்கள் சூழ நடைபெற இருக்கின்றது. அதை பாருங்கள். வளைகாப்பு நாயகி மீனாவை வாழ்த்துங்கள். அருணாச்சலா கல்வி நிறுவனங்களின் அதிபரின் மகன் திரு தருண்குமார் மீனா அவர்களின் முதல் வளைகாப்பு நிகழ்ச்சி நாகர்கோவில் நகரில் வைத்து நடைபெற்றது. அதையும் நமது கூடல் டிவியில் பார்த்தோம். இப்போது மணவளை அவர்களின் சொந்த ஊரில் நடைபெறுகிறது. அதையும் இப்போது பார்க்கிறோம். இப்போது உறவினர்கள் பிறக்க போகும் குழந்தைகளுக்கான ட்ரெஸ்ஸில் அவர்களுக்கு பிடித்த ஓவியத்தை வரைந்து கொண்டிருக்கின்றார்கள். குழந்தை பிறந்த பிறகு இந்த ஆடைகள் அந்த குழந்தைக்கு அணிவிக்கப்படும். மற்றும் இன்னொரு போட்டியும் வைத்திருக்கிறார்கள். குழந்தை எந்த தேதியில் பிறக்கும் என்பதை அவர்கள் கொடுத்திருக்கும் ஒரு தாளில் உங்களது பெயர் மற்றும் பிறக்கும் தேதியை குறிப்பிட்டு அந்த குலுக்கல் டப்பாவில் போட்டுவிட்டால் குழந்தை பிறந்த பிறகு சரியாக எழுதும் உறவினர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும் என்றும் அறிவித்திருக்கிறார்கள். அந்த போட்டியிலும் நிறைய உறவினர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் விழா நடக்கும் மேடை. ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியை நமது கூடல் விளாக்ஸ் சேனலில் நேரடியாக ஒளிபரப்ப திட்டமிட்டு இருந்தோம். ஆனால் அங்கே நெட்வொர்க் பிரச்சனை இருந்ததால் கடைசி நேரத்தில் நேரடியாக ஒளிபரப்ப முடியாமல் போய்விட்டது. அதனால் நாம் வீடியோவாக எடுத்து அதற்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்து இப்போது ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறோம். இப்போது உறவினர் குழந்தைகள், இது தான் விழா நாயகி மீனா தனது முதல் குழந்தையோடு ஃபோட்டோஷூட் எடுத்து கொண்டிருக்கின்றார். அதைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். உறவினர்கள் அனைவரும் வந்துவிட்டார்கள். இதோ நிகழ்ச்சியானது ஆரம்பிக்க இருக்கின்றது. இப்போது விழாநாயகி மீனாவின் இடது பக்கத்தில் இருப்பவர் அவருடைய அம்மா, எங்களது அண்ணி திருமதி இந்திரா. விழாநாயகி மீனாவின் தாயாரும் மற்றும் எங்களது அண்ணியாருமான திருமதி இந்திரா அவர்கள். மற்றும் வலது பக்கத்தில் இருப்பவர்கள் மீனாவின் சகோதரனின் மாமியார். இப்போது விழாநாயகி மீனா தனது கணவரோடு இணைந்து ஃபோட்டோஷூட் எடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இனி கணவன் கையால் மாலை வாங்கி கொள்ள இந்த விழாவானது ஆரம்பமாகும். இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது விழாவிற்கு வருகை தரும் உறவினர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய பரிசு பொருட்கள் மற்றும் விழா நாயகி மீனா கைகளில் அணிவிக்கப்பட வேண்டிய வளைகாப்பு வளையல்கள் என அனைத்தும் மேடைக்கு முன்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. அனைத்தும் அழகாகவும் அற்புதமாகவும் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. விழாநாயகி மீனாவை வாழ்த்த வந்த அனைத்து உறவினர்களுக்கும் விதவிதமான பரிசு பொருட்கள் மற்றும் அருமையான மதிய உணவு சிறப்பாக வழங்கப்பட்டது. இதோ விழாவானது ஆரம்பம். தருண் அவர்கள் தனது மனைவிக்கு மாலை அணிவித்து இந்த மாபெரும் சீமந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்கிறார். இனி ஒவ்வொரு உறவினர்களாக வந்து வளையலிட்டு வளைகாப்பு நாயகி பல்லாண்டு காலம் வாழ வாழ்த்தியும் குழந்தை பேரை சிறப்பாக நடத்தி முடிக்கவும் மனதார வாழ்த்துவார்கள். முதல் ஆளாக வந்து வளையலிட்டு வாழ்த்துவர்கள் மீனாவின் தாயார் திருமதி இந்திரா அவர்கள் தனது மகளை சந்தோஷமாக ஆசீர்வதித்து இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து விழாநாயகி மீனாவின் மாமியார் வந்து வளையலிட்டு விழாநாயகி மீனாவை வாழ்த்துவார்கள். என்ன நேயர்களே, தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை இசையோடு பாருங்கள். விழாநாயகி மீனாவை வாழ்த்துங்கள். இப்போது மீனாவின் தாயார் எங்களது அண்ணியார் தனது மகளுக்கு மலர் தூவி வாழ்த்துதலை தெரிவித்ததோடு நிற்காமல் அனைத்து முத்தமிட்டு மகளை வாழ்த்துகின்றார். ஒரு நிகழ்ச்சியான வளைகாப்பு சம்பவம் இப்போது மேடையில் அரங்கேறி கொண்டிருக்கின்றது. பார்த்த அனைவரும் வாழ்த்துங்கள். இப்போது வளைகாப்பு நாயகிக்கு வாழ்த்து சொல்லி வளையலிட்டு வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் என்னுடைய தங்கை, அக்கா மற்றும் அக்கா மகள்
மற்றும் கடைசி வீடியோவில் அனைவரும் அவர்களுக்கு பூ தூவி வாழ்த்து சொல்லிய ஷார்ட்ஸ் வீடியோக்களின் தொகுப்பு. இப்போது வளையலிட்டு வாழ்த்துவோர்கள் மீனாவின் அன்பு மாமியார். நாணமுடன் சொல்ல நாடி பார்த்து மருத்துவச்சி நல்ல செய்தி சொன்னார். 3 மாதம் முடியும் வரை மசக்கையில் நாளே அவள் முன்னும் பின்னும் ஓடி ஓடி வாந்தி எடுத்தாள். 4, 5, 6, 7 மாதம் முடிந்ததும் அவள் மசக்கை தெளிந்து வயிறும் தெளிந்து நடையும் தளர்ந்தனள். மேலும் கீழும் மூச்சு வாங்க. அனைவரின் வாழ்த்துதலையும் கைகூப்புதலோடு பெற்றுக்கொண்ட மீனா அவர்களுக்கு அன்பு பரிசையும் தன் கையாலே வழங்கி கொண்டிருக்கின்றார். இப்போது மீனாவிற்கு வளையலிட்டு வாழ்த்த வந்திருப்பவர்கள் மீனாவின் சகோதரனின் மனைவி ஷர்மிளா தேவி. ஷர்மிளா தேவியின் வளைகாப்பு நிகழ்ச்சியை கூட நாம் நமது குடல் டிவியில் ஒளிபரப்பியிருந்தோம். பார்க்காதவர்கள் பாருங்கள். மெல்ல நடந்தனள் முட்டி உதைக்கும் பிள்ளைதனை வயிற்றில் சுமந்தனள். ஆரிராரோ 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 நாம் ஆனந்தமாய் பாடிடுவோம் ஆரிராரோ. சொந்தமெல்லாம் ஒன்று கூடி நல்ல நாள் பார்த்து நலங்கு வைத்து வளையல் பூட்டி பூச்சுடல் செய்தார். பச்சவளை பவளவளை முத்து வளையல் மஞ்சளுடன் நீலவளை பட்டு வளையல் கருப்பு வளை சிவ. இப்போது விழாநாயகி மீனாவுக்கு வளைகாப்பு அணிவித்து வாழ்த்து கூறிக்கொண்டிருப்பவர்கள் கூடன்குளத்தைச் சேர்ந்த அவருடைய பெரியம்மா விமலா ஆசிரியை அவர்கள். கங்கணங்களும் தங்கவளை கல்பதித்த வைரவளைகளும் ஆரிராரோ 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 நாம் ஆனந்தமாய் பாடிடுவோம் ஆரிராரோ. மல்லி முல்லை இருவாச்சி சாதி சம்பந்தி மறிகொழுந்தும் ரோசாவும் செண்பக பூவும் சரசரமாய் கோத்து தலையில் சூடிவிட்டனர். காப்பும் கொலுசும் கை நிறைய அடுக்கி மகிழ்ந்தனர். கையை தட்டி. இப்போது மீனாவுக்கு வளைகாப்பு அணிவித்து வாழ்த்து கூறிக்கொண்டிருப்பவர்கள் அவருடைய அத்தை அவர்கள். கும்மி கொட்டி பாட்டுகள் பாடி ஏற்றி இறக்கி ஆழம் சுற்றி திருஷ்டி கழித்த பின் என்ன வேண்டும். இப்போது வளைகாப்பு நாயிடம் பரிசு பெறுபவர் அவருடைய சகோதரி பெரியம்மா மகள் பிரமிட்டா அவர்கள். தொடர்ந்து அவருடைய இன்னொரு சகோதரி ஜெனிட்டா அவர்கள் இப்போது வளையல் அணிவித்து வாழ்த்து கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஏது வேணும் எனது கண்மணி இக்கணமே செய்து தருவோம் சொல்லடி என்றார். ஆரிராரோ 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 நாம் ஆனந்தமாய் பாடிடுவோம் ஆரிராரோ. அப்பமுடன் குழந்தையும் சீடையும் வேண்டும் என் அடிநாக்கு திரி
சாறு அதிரசம் வேண்டும். சிறுதானியத்துடன் செய்த இட்லி பொங்கலும் வேண்டும். என் ஆயாசம் தீந்திடவே பாயாசம் வேண்டும். ஆரிராரோ 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 நாம் ஆனந்தமாய் பாடிடுவோம் ஆரிராரோ. நான் கேட்டதெல்லாம் வாங்கி தர தகப்பன். மீண்டும் விழாநாயகி மீனாவின் தாயார் தங்கத்திலான காப்பு தன் மகளுக்கு அணிவித்து தன்னுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறார். தொடர்ந்து அதேபோல் மாமியாரும் தங்கத்திலான காப்பை மருமகளுக்கு அணிந்து வளைகாப்பு நாயகியை வாழ்த்தி ஆசி கூறுகிறார். வேண்டும் நாம் சொன்னதெல்லாம் செய்து தர தாயாரும் வேண்டும். ஓடி ஓடி வேலை செய்ய. இப்போது மீனாவின் கணவன் தன்னுடைய மனைவிக்கு வளைகாப்பு அணிவித்து வளைகாப்பு வாழ்த்துதலை தெரிவித்து கொண்டிருக்கின்றார் திரு தருண் அவர்கள். உடன் பிறந்தோரும் பாசத்துடன் பக்கத்திலே பாட்டி தாத்தாவும் அத்தை சித்தி மாமன் மாமி அனைத்து சொந்தமும் அன்புடனே என்னை சுற்றி இருந்திட வேணும். ஆரிராரோ 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 நாம் ஆனந்தமாய் பாடிடுவோம் ஆரிராரோ. இத்தனையும் ஆன பின்னில் 10ஆம் மாதத்தில் நான் முத்து போல பிள்ளைதனை பெற்று தருவேனே. ஊரை கூட்டி பேரை சூட்டி தொட்டி போடணும். என் மாமனாரும் மாமியாரும் பார்த்து மகிழணும். கணம். இப்போது விழாநாயகி மீனா தனது மூத்த மகளின் கையால் வளைகாப்பை அணிந்து கொள்கிறார். அதேபோல் தனது மகளுக்கும் தாயாரும் தகப்பனாரும் இணைந்து வளையல் அணிவித்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த காட்சி வந்திருந்த உறவினர்களை சந்தோஷப்படுத்தியது. இந்த சந்தோஷத்தில் நாமும் கலந்து கொண்டு மீனாவுக்கு வளைகாப்பு வாழ்த்துதலை கூறிக்கொள்வோம். என்னை நீந்திடாமல் கணவனும் என்னை கண்ணுக்குள்ளே மணியை போல காத்திட வேணும். ஆரிராரோ 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 நாம் ஆனந்தமாய் பாடிடுவோம் ஆரிராரோ. நாம் ஆனந்தமாய் பாடிடுவோம் ஆரிராரோ. ஆனந்தமாய் பாடிடுவோம் ஆரிராரோ ஆரிராரோ ஆரிராரோ. தன் தாயாரின் வளைகாப்பில் கலந்து கொண்டு தாய்க்கு மலர்தூவி வாழ்த்துவது அருமையாகவும் நெகிழ்ச்சியாகவும் இருந்த ஒரு அருமையான வளைகாப்பு சீமந்த விழாவின் ஒரு முக்கியமான தருணம். இப்போது இன்னொரு குழந்தைக்கும் விழாநாயகி மீனா காப்பு அணிவித்து வளைகாப்பு நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார். இப்போது வளைகாப்பு நாயகி மீனாவிற்கு வளைகாப்பு அணிவித்து வாழ்த்த
வந்திருப்பவர்கள் கூடங்குளத்தைச் சேர்ந்த மீனாவின் பெரியம்மா திருமதி விமலா ஆசிரியை அவர்களின் மகன் கிங்ஸ்டன் அவர்களின் மனைவியும் கூடங்குளம் திமுக மாவட்ட கவுன்சிலருமான ரூபா கிங்ஸ்டன் அவர்கள் வாழ்த்தி பரிசினை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இப்போது வளைகாப்பு நாயகி மீனாவை வாழ்த்தி கொண்டிருப்பவர் கன்னியாகுமரி மாவட்ட அருணாச்சலா கல்லூரிகளின் அதிபரும் மீனாவின் மாமனாரும் ஆவார். அவர் தனது மருமகளுக்கு தனது நெஞ்சார்ந்த வாழ்த்துதலை தெரிவித்து கொண்டிருக்கின்றார். தொடர்ந்து அவர்களுடைய உறவினர்களும் மீனாவிற்கும் தருணிற்குமாக வாழ்த்துதலை தெரிவித்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நிகழ்ச்சியைத்தான் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம். Never really know what's going on. Look at me sometimes like all you want to do is run. Hear me out, hear me out. ஒவ்வொரு உறவினர்களும் மனமோர்ந்து இருவருக்கும் தங்களது வளைகாப்பு வாழ்த்துதலை தெரிவித்து தங்களது மகிழ்ச்சியையும் தெரிவித்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நமது குடல் டிவியின் சார்பாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து விழாநாயகி மீனாவின் சகோதரன் டாக்டர் ஜூடித் அவர்கள் வளையல் அணிவித்து மலர் தூவி தனது தங்கைக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார். தொடர்ந்து வளைகாப்பு நாயகியை வாழ்த்த மீனாவின் இரண்டாவது சகோதரன் இன்ஜினியர் திரு நீலா ஸ்மித் அவர்கள் இப்போது தனது சகோதரிக்கு வளைகாப்பு வளையல் அணிவித்து மலர் தூவி தனது மகிழ்ச்சியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்போது மீனாவை வாழ்த்து கொண்டிருப்பவர்கள் கூடங்குளம் கிங்ஸ்டன் அவர்களும் அவருடைய மாமா திரு பொன்ராஜ் எஸ்ஐ அவர்களும் வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். இத்துடன் இந்த வளைகாப்பு நிகழ்ச்சியானது மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று முடிந்தது. வளைகாப்பு நாயகிக்கு நாமும் நமது குடல் டிவியின் சார்பாகவும் வந்த உறவினர்கள் சார்பாகவும் வாழ்த்துதலை தெரிவித்து கொண்டு மிக ஒரு அருமையான வெஜிடேரியன் சாப்பாடு பலாப்பழ பாயாசத்தோடு மிகவும் அருமையாக செய்திருந்தார்கள். அதை அனைத்தையும் உண்டுவிட்டு மீண்டும் ஒரு முறை வாழ்த்திவிட்டு விடைபெற்றோம். என்ன நேயர்களே, இந்த எங்களது அண்ணி வீட்டு வளைகாப்பு விழா உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன். பிடித்திருந்தால் நமது குடல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு அருமையான குடங்குளம் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது அன்பு கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ். குடல் டிவி. நன்றி, நல்வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.